நம்ம பையனை தேடி போலீஸ் வந்திருக்குமா? ஐயா, என் புள்ள தப்பு தண்டாவுக்கெல்லாம் போறவன் கிடையாதுங்களே. தப்பு தண்டாக்கெல்லாம் போக மாட்டாரு, ஆனா ஒரு பொண்ணை காதலிப்பாரு இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? சாருங்கிற பொண்ணு தெரியுமா? தெரியாதுங்களே. உங்க பையன் எந்த காலேஜில் படிக்கிறாரு? மாங் காலேஜில் படிக்கிறான் சார். யோ, அந்த பொண்ணு எந்த காலேஜில் படிக்குது? அதுவும் மாங் காலேஜில் தான் சார் படிக்குது. என்ன சார், ஏதாவது பிரச்சனைங்களா சார்? பிரச்சனையெல்லாம் இல்ல. ஆமா, உங்க பையனுக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னே வருது. நாங்களும் அவனுக்கு போன் பண்ணிட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு அப்படிதான் வருது சார். போன் ஆஃப் பண்ணிட்டு எங்க போனானோ தெரியல. சரி, அவன் வந்தா A3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. உடனே வர சொல்லுங்க. சார், பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா அவனை ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்களா சார்? ஒரு சின்ன என்கொயரி, பயப்பட தேவை. வீட்டுக்கு வந்ததை உடனே வர சொல்லுங்க. சரிங்க சார். வண்டியை நேரா ரகுராம் வீட்டுக்கு விடு. ஓகே சார். பயப்படாதீங்க. நீங்க 4 பேரும் சாருவோட கிளாஸ்மேட்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு சாருவை பத்தின சில டீடைல்ஸ் வேணும். அதுக்காக தான் உங்க உதவி கேட்டு வந்திருக்கோம். சாரு கல்யாணம் நின்னு போன அப்செட்ல தான் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவளுடைய பாடிய ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல அவ கொலை செய்யப்பட்டிருக்கான்னு தெரிய வந்துச்சு. அவ கொலைக்கு நியாயம் கிடைக்கணும், அவளை கொன்னவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம என் பெரியப்பாவும் என் ஹஸ்பண்ட் சீனுவும் இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயில்ல இருக்காங்க. சோ சாருக்காகவும் எங்களுக்காகவும் நீங்க ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன தெரியணும்? சாருவோட இன்னொரு சிம் கார்டுல இருக்கிற கால் ஹிஸ்டரிய செக் பண்ணப்போ ஹரிங்கிறவரோட நம்பர் கிடைச்சது. இதுக்கு முன்னாடி ஹரிய பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா அந்த பையன் கல்யாணத்துக்கு முந்தின நாள் கூட சாருவுக்கு போன் பண்ணிருக்கான். அந்த ஹரிங்கிறவன் யாரு? சாருக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் என்னங்கறத நீங்க தான் சொல்லணும். எங்களுக்கு வேண்டியது ஹரிய பத்தின டீடைல்ஸ் மட்டும்தான். அவனை பத்தின உண்மை தெரிஞ்சா ஃபர்தரா அந்த கேஸ மூவ் பண்றதுக்கு எனக்கு உதவியா இருக்கும். ஹரியோட வீடு தாம்பரத்துல தான் இருக்கு. அவன் ஃபேமிலிக்கு ஒரே பையன். அவனுக்கு சாருவை ரொம்ப பிடிக்கும். அவன் சாருவை ஒன் சைடா லவ் பண்ணான். அவகிட்ட தன்னோட காதல சொன்னான். ஆனா சாரு ஹரியோட காதல ஏத்துக்கல. அதுல அவன் ரொம்பவே அப்செட் ஆயிட்டான். சாருக்கு கல்யாணம் கேள்விப்பட்ட உடனே அவன் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான். மறுபடியும் அவளை அப்ரோச் பண்ணி அவன் எந்த அளவுக்கு அவளை நேசிக்கிறான்னு சொல்லி பார்த்தான். ஆனா சாரு மனசு இறங்கவே இல்ல. அதுக்கப்புறம் சாருவும் ஹரியும் மீட் பண்ணிக்கிட்டாங்களா? சாருவுக்கு ஃபிக்ஸ் ஆன கல்யாணமும் நின்னு சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஒருவேளை அந்த விஷயம் கேள்விப்பட்டு ஹரி அன்னைக்கு நைட்டு சாருக்கு போன் பண்ணி பேசிருப்பான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இவ்வளவுதான் மேடம் தெரியும். மத்தபடி சாருவோட கொலையில ஹரி சம்பந்தப்பட்டிருக்கானான்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஹரியோட நம்பர் தெரியுமா? அவனோட வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல எங்களுக்கு ஹரியோட நம்பரும் தெரியாது, வீட்டு அட்ரஸும் தெரியாது. நாங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இதை தாண்டி அவனை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. சரி, வேற ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஹரி கூட வேலை செய்யறவங்க யாரையாச்சும் தெரியும்னா யார்கிட்டயாவது கேட்டு அவனோட போன் நம்பரையும் அட்ரஸையும் கொஞ்சம் எங்களுக்கு வாங்கி கொடுங்க. இப்பெல்லாம் செல்போன்லாம் வந்துருச்சு, இன்னுமா இதையெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இது எங்க வீட்ல காலங்காலமா இருக்குங்கய்யா. இதத்தான் பயன்படுத்துறோம். எங்க வீட்ல யாருமே கைபேசியை பயன்படுத்துறது இல்ல. லேண்ட்லைன்லயும் கால் வருதா? வருங்கய்யா. என் வீட்டுக்காரர் ஊர் தலைவரா இருக்காருல்ல, அவருக்காக நிறைய பேர் போன் பண்ணுவாங்க. அதனாலதான் இதை வச்சிருக்கோம். யார் யாரெல்லாம் கால் பண்ணுவா? பொதுவா ஊர்க்காரங்க தான் போன் பண்ணுவாங்க. எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? சொல்றேன். சரி, இந்த பையனை உங்க யாருக்காவது தெரியுமா? இல்லங்கய்யா, நான் பார்த்ததில்ல. நீங்க? நானும் பார்த்ததில்ல சார். இந்த பையன் பேரு ஹரி. இவன் உங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பருக்கு 2 வாட்டி கால் பண்ணிருக்கான்.
நீங்க யாராவது எடுத்து அவங்கிட்ட பேசியிருக்கீங்களா? நாங்க யாரும் பேசினதில்ல சார். வேற யாராவது பேசினாங்களான்னு எங்களுக்கு தெரியல. சாருவை இந்த பையன் ஒன் சைடா லவ் பண்ணியிருக்கான். சாரு ஒரு பையனை லவ் பண்ணான்ற விஷயமாவது தெரியுமா? அப்படி எதுவும் நாங்க கேள்விப்பட்டதில்ல. இப்ப நீங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். சரி, மத்தவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஹரி கிட்ட போன்ல வேற யாராவது பேசினாங்களான்னு கேட்டுட்டு யார் பேசினாங்களோ அவங்கள எனக்கு போன் பண்ணி பேச சொல்லுங்க. சரிங்கய்யா, கேட்டுட்டு சொல்றோம்.